ஹலோ கைஸ், இன்னைக்கு சிந்துபாத் அனிமையோட 7 and 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடு உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த இடத்துல ஹீனாவோட ஒய்ஃப் பயங்கரமாக அவங்க 2 பேரை தொல்லை பண்ணுறாங்க. இப்போ அவங்க ஒரு மர்ச்சண்டாக இருக்கணும்ல, அதுக்கு நாலேஜ் எஜுகேஷன்லாம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு எப்படி வைக்கணும், அதுக்கான ட்ரைனிங்லாம் அங்கே நடக்குமா, அவங்களுக்கு அது மிகப்பெரிய தொல்லையாக இருக்கு. இதே மாதிரி ஃபைனலா அவங்க அந்த நகரத்துக்கும் வராங்க. இந்த ரெய்ம், இந்த நகரம் எதுக்கு தெரியுமா ரொம்ப பாப்புலரு, இதோட மிலிட்டரி, இதோட எக்கனாமி, அதுக்கு தான். அங்க சிந்துபாத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க பொருளை விற்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள அங்க இருக்கிற ஆளுங்க அப்படியே தடுக்கிறாங்க. ஆனா நம்ம சிந்துபாத் கிட்ட இங்க குட்ஸை விற்கிறதுக்கான எந்த விதமான லைசன்ஸும் இருக்காது. அதனாலேயே அங்க விற்க கூடாது அப்படின்னு சொல்ல நம்ம ஆளுங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. அங்க இந்த மாதிரி டைம்ல ஒரு மிஸ்டீரியஸான ஆளும் அங்க அப்ரோச் பண்றான். ஒரு ஐடியாவை தரான். எவ்வளவு பொருளை நீங்க வச்சிருக்கீங்க, இது எல்லாத்தையுமே நான் வந்து வாங்கிக்கிறேன். இது ஒரு நல்ல டீலா இருக்கனால அவங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அதை நம்ம ஆளுங்களும் வித்துறாங்க. ஆனா அப்புறமா தான் அவங்களுக்கு தெரிய வருது, நல்லா ஏமாந்து போயிட்டோன்னு. இவங்க வித்த அதே பொருளை வேற ஒரு கடையில 10 மடங்கு ரொம்ப அதிகமா விற்கிறான். இப்பதான் அவங்களுக்கு புரியுது அந்த ஆளும் ஒரு மர்ச்சன்ட்னு. ஆனா இப்பயும் நம்ம சிந்துபாத் வந்து அவனோட நம்பிக்கை இழக்கல. இன்னமும் பொருளை கொண்டு வாங்க, கண்டிப்பா நம்மளால விற்க முடியும், அதனால இமுக்கு போங்க, இன்னமும் எத்தனுவாங்க. இதுக்கப்புறம் அவங்க போகும்போது அந்த இடத்துல அதே ஆள அவன் பாக்குறான். அவனை டின்னருக்கும் நம்ம ஆளு வந்து இன்வைட் பண்றான். அந்த இடத்துல அவனோட பேரை பத்தி நம்ம ஆளுக்கு தெரிய வருது. இவனோட பேரு அருணா. இவன் பேல்பேத்தில் இருக்க ஒரு மர்ச்சண்டா. அங்க சிந்துபாத் ஒரு மர்ச்சண்டா இருக்கிறதுக்கான நாலேஜை பத்தி கேட்கறான். ஏன்னா நம்ம ஆளுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருக்குல்ல, இந்த உலகத்தையே மாத்தணும்னு. அதை வந்து அவளுக்கும் அவன் நம்பல, எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்னு. அப்புறம் தான் அவனோட பவர்ஸ் அவன் காட்டுறான். நான் தான் டஞ்சன் கான்கரர்னு. அதை பார்த்தோன்னே தான் அவனுக்கு ஒரு நம்பிக்கையும் வருது. இப்போ நான் இந்த உலகத்தை மாத்தணும்னா எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும், வெல்த்தும் இருக்கணும். அதுக்காக தான் நான் இப்படி பண்றேன். சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. 1000 கோல்டு காயின்ஸை நீ ஏர்ன் பண்ணும், அப்போதான் என்னோட ட்ரஸ்ட்டை உன்னால ஜெயிக்க முடியும். அப்படி பண்ணா வேணா நான் உன்னை ரெக்கமெண்ட் பண்றேன். இதுக்கப்புறம் 1 மாசம் கடந்து போகுது. அங்க அவரு நடந்து வரும்போது அந்த இடத்துல நிறைய பேர் ஈகரா வெயிட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு தெரியும். அப்புறம் தான் தெரியுது யாரோ ஒருத்தங்க அட்வென்ச்சரஸ் ஸ்டோரிஸை சொல்றாங்களாம். அது வேற யாரும் இல்ல, அது நம்ம ஹீரோ தான். அந்த இடத்துல அவனோட கதையை பத்தி சொல்றான். எப்படி அவன் டஞ்சனுக்குள்ள போனா, டஞ்சனுக்குள்ள என்னென்ன மாஸ்டர் இருந்துச்சு, அதுலயும் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் இருந்திருக்கும். அவனோட ஃப்ரெண்டை எப்படி காப்பாத்தினா, அந்த மாஸ்டரை நான் அப்படியே கொண்டுதான் இந்த மாதிரி ஒரு பவர் அடைஞ்சுன்னு சொல்ல இங்க ஒரு லைட்னிங் ஸ்பார்க் ஆகும். அதுலயும் அவங்களுக்கு தெரியுது இதுதான் டஞ்சனோட அந்த வித்தியாசமான பவர்னு. எல்லாருக்குமே அந்த ஷோ ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏகப்பட்ட காசுகள் அங்க போடுறாங்க. இது வந்து 1000 கோல்டு காயின் அவனுக்கு தரோன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதையும் ஹாரூன் பார்த்துருப்பாரு. அங்க ஹாரூனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஓடி வரான். அங்க ஹாரூன் கிட்ட அவன் இன்னமும் டைம் கேட்கறான். ஏன்னா ஆல்ரெடி ஒரு மாசத்தை அவரு தந்திருப்பாரு, பத்தல. அதனால இன்னமும் டைம் வந்து கிடைக்குமா, கண்டிப்பா நான் 1000 கோல்டு காயினை கொண்டு வரேன். ஆனா என்ன ஆச்சரியமான விஷயம்னா அவரே அங்க 1000 கோல்டு காயினை தராரு. ஷோனால நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அதுக்கான ஒரு சின்ன பரிசு தான் இது. அங்க நம்மளுக்கு சுத்தமா புரியல. ஆமா நீங்க யாரு, இன்னமும் இவரை பத்தி உனக்கு தெரியலையா, இவரு தான் இந்த நாட்டோட கிங் ரசீத். நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். இதுக்கப்புறம் நம்ம சின்ன பையன் ரெஃபர், அவனுக்கு படிப்புக்கு சுத்தமா ஆகல. நான் எதுக்காக இங்க இருக்கணும், சிந்துபாத் கூட நானும் ரெய்ம்கே போயிடலாம்ல, நான் எப்படியாச்சும் நீந்தியாச்சும் போயிடுறேன் இப்படின்னு அவன் போறதுக்கே பார்ப்பான். அங்க இந்த மாதிரிலாம் சொல்லும் போதே அவங்களுக்கு புரியுது நம்ம ஆளுக்கு இங்க படிக்கிறது அசைன்மெண்ட் இது எதுவுமே பிடிக்காதுன்னு. அதனால அவங்க சொல்லி புரிய வைக்கிறாங்க. நீ என்ன பண்ணிருக்க, நீ தான் ஸ்டார்டிங்ல டிசைட் பண்ண, உன்னோட மாஸ்டருக்காக என்ன வேணாலும் நீ பண்ணுவ அப்படின்னு சொன்ன. இப்படி இருக்கும் போது இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு நீ இப்படி பண்ணலாமா இப்படின்னு அவங்க மோட்டிவேட் பண்றாங்க. அவங்க மோட்டிவேட்டும் ஆகுறான். ஆனா அதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு மாறி இருக்குமா, அப்படி அவங்க கீழே விழுறாங்க. ஆமா என்ன ஆச்சு உங்களுக்கு, அதுவா ஜெஃபர், என்னன்னா எனக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை வந்து பிறக்க போது, நாங்க ஹிமுக்ல இருந்து வந்திருக்கோம்ல, நாங்க இருந்தது ரொம்ப ஹார்ஷான என்விரான்மெண்ட். அதனாலயே அங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் சீக்கிரமா பர்த்தை கொடுப்பாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியுதா, கூடிய சீக்கிரத்துல உனக்கு ஒரு தம்பி வர போறான். இதை கேட்கிற ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான், என்னது தம்பியானு. இதுக்கப்புறம் நம்ம சிந்துபாத்தை காட்டுறாங்க. அங்க யூனியன் வழியா நம்ம ரசீதால அவனுக்கு லெட்டர் வந்துச்சு. நம்ம சிந்துபாத்தும் இப்போ ரொம்ப ஈகரா இருக்கான். அங்க எப்படியாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு. ஆனா அதுக்குள்ள அங்க கிங் வந்து சொல்றாரு, வெயிட் பண்ணு சிந்துபாத், ஏன்னா உனக்கு அவளுக்கும் அந்த மாதிரி விஷயத்த பத்தி தெரியாது. ஐட்டம்ஸ், வேர் ஹவுஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயம் வந்து தேவைப்படும். அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல நீ பர்ஃபார்ம் பண்ண. நான் கூட கேள்விப்பட்டேன், ரீசெண்டா மக்கள் வந்து பேசுனாங்க, ஒரு பெரிய தியேட்டர் மாதிரி இடத்துல பர்ஃபார்ம் பண்ணா உன்னால பாப்புலாரிட்டியை கெயின் பண்ண முடியும், உனக்குன்னு ஒரு
அடையாளம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கிடைக்கும் போது உன்னால எந்த பொருளா இருந்தாலும் ஈஸியா விற்கவும் முடியும், ஈஸியா அட்வர்டைஸும் பண்ண முடியும். அதனால நல்லா யோசி, இது சிந்துபாத்துக்கு இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கும், அதனால நான் அதே மாதிரி பண்ற சென்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிடான். அங்க இதுக்கப்புறம் நம்ம ஜாஃபர் இருக்கான்ல, அவன் இப்போ நல்லா முன்னேறிட்டான், அசைன்மெண்ட் எல்லாம் ஆளு பக்காவா முடிக்கிறான். அவங்க ரெண்டு பேருக்கும் வேலை இருக்குமா, இதனால அந்த சின்ன பையன் கிகேரோ ஜாஃபர் கிட்ட அந்த சின்ன பையனை தலையில கட்டிடுறாங்க. சாதாரணமா ஒரு குழந்தைய கம்பேர் பண்ணா அந்த குழந்தையோட வெயிட்டே ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஆளு ஃபைனலி அங்க வந்து தியேட்டர்ல பர்ஃபார்ம் பண்றதுக்கான டைம் வரும். ஆனா அங்க இருக்கிற நிறைய பேருக்கு ஏதோ நம்பிக்கையே இருக்காது, இந்த பையன் ஒரு டஞ்சன் கான்கரர் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா நம்மளுக்கு பிடிக்கலன்னா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா ஒரு நம்பிக்கையில பாப்பாங்க. ஆல்ரெடி பனியா பெய்யும், அங்க பேலோட பவரை பயன்படுத்த அந்த இடமே அப்படியே ஸ்பார்க்கலா ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாறும். இதை பாக்குற எல்லாருக்குமே ஈவன் அங்க இருக்கிற கிங்குக்கும் அது ரொம்ப பிடிச்ச போயிது. இந்த மாதிரி தான் சிந்துபாத் அவனுக்கு அந்த கதைகளை பத்தி அங்க சொல்லுவான். அங்க இதே மாதிரி அவனோட பேரும் புகழும் அப்படியே பரவுது. அந்த பர்ஃபார்மன்ஸும் சும்மா அள்ளுதா, கூட்டமா அதே மாதிரி தான், உள்ள நிக்க இடம் கூட இல்ல, அந்த அளவுக்கு நிறைய பேர் சிந்துபாத் பர்ஃபார்ம் பண்ற அப்படின்னு சொன்னோன்னே சிந்துபாத்துக்காக நிறைய பேர் வேற வேற கண்ட்ரில இருந்தா வந்திருக்காங்க. இதே மாதிரி நம்மளோட ஷோவும் முடியுது. என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா கிட்டல அந்த அளவுக்கு இடம் இல்ல, நிறைய பேர் வெளியே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா கிங்கு கிட்ட அதுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். வெளியில ஒரு பார்க்க சொல்றாரு, வெளியில ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கும். ஆமா என்னது அது உனக்கு தெரியாதா, அதுதான் கொலாசியம். இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு எல்லாருமே வராங்க. கிங்கோட சபார்டினேட் அவங்க வராது, சிந்துபாத்தோட ஃப்ரெண்ட்ஸ் தானே நீங்க, நான் உங்களை கைட் பண்றேன். அதே மாதிரி ஒரு கொலாசியம்க்கு அவங்க வராங்க. அதை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அந்த இடம் முழுக்க ஒரே மக்கள்லாம் நிறைஞ்சிருக்காங்க. முக்கியமா நம்ம சிந்துபாத் நடுவுல இருக்கான். அம்மா அங்க என்ன பண்ண இருக்காம, சிந்துபாத் இதெல்லாம் எதுக்கு பண்றானா, அவனோட பெரிய பிசினஸ் அவன் ஆரம்பிக்கணும்ல, அதுக்காக பணம் தேவைப்படும், அதுக்காக தான் இங்க பர்ஃபார்ம் பண்ணி அதுக்கான ஃபண்ட் அவன் ரைஸ் பண்றான். சிந்துபாத்தும் இதெல்லாம் பண்ண இருக்கும் போது அப்புறம் தான் நம்ம ஜாஃபர் அங்க நோட் பண்றான், இந்த சின்ன பையன் அந்த கிக்கேரோ அவன் பார்த்த காணோம், அவன் எங்க போனா கண்டிப்பா இந்த வழியா தான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். திடீர்னு அவன் சிரிக்கிற சவுண்ட் கேக்குமா, அங்க வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய பீஸ்ட் கிட்ட அவன் மாட்டின்னு இருக்கான். அவன் பயந்து போய் கத்துறானா. இதை பாக்குற அந்த மாஸ்டரும் அப்படியே அழுத்த ஆரம்பிக்குது. கிக்கோருக்கு அங்க வழியில பயங்கரமா வலிக்குமா. இது பாக்குற அவன் காப்பாத்தலாம் ட்ரை பண்றான். அங்க எந்த அட்டாக்ஸும் வேலைக்கு ஆகல, நம்மால அப்படியே அது தள்ளி விட்டுது. அங்க என்ன பண்ணும் அவனுக்கு தெரியல. அங்க அப்புறம் தான் நம்ம சிந்துபாத் அவனை எப்படி காப்பாத்தினா அதெல்லாம் ஞாபகம் வரும். ஒரு டீமா ரொம்ப எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் நம்ம ஜாஃபரை காப்பாத்திருப்பாங்க. அவங்களே அவ்வளவு விஷயத்த பண்ணும்போது அவங்களுக்காக நான் இதை பண்ண மாட்டேனா அப்படின்னு அவனோட அசேஷன் டெக்னிக் அவன் பயன்படுத்துறான். ஆனா அப்படியும் வெறும் ஒரே கையால அப்படியே அந்த மாஸ்டர் தூக்கி அடிக்குது. இல்ல நான் ஒன்னும் இந்த மாதிரி சாக போதில்ல, இதுக்கு முன்னாடி நான் சாக போனேன், அந்த டைம்ல என்ன காப்பாத்த வந்ததும் சிந்துபாத் தான். அப்படி இருக்கும்போது நான் சாக மாட்டேன், நான் அவன் இருக்குன்னு சொன்னா. அது போக எனக்குன்னு இப்போ நிறைய பேர் இருக்காங்க, அதனால நான் விட்டு கொடுக்க போதில்ல. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவும் அங்க கதை சொல்லும் போதே சொல்றான், கண்டிப்பா என்னோட காம்ரேட்ஸா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ரெண்டு பேருமே அட் டைம்ல இதை சொல்லும் போது திடீர்னு நம்ம சிந்துபாத்தோட பவர்ஸ் இவனோட வெப்பன்ல ஆக்டிவேட் ஆகுது. அதை ஒரு வாய்ப்பா வச்சு மொத்தமா அந்த மாஸ்டரோட கதையும் முடிக்கிறான். அங்க எழுந்துக்கும் போது சிந்துபாத் இருக்கான். ஆமா அங்க கிக்கிரோ அவனுக்கு என்னாச்சு, ஹீனா கூட தான் இருக்கான், பிரச்சனை இல்ல. அதே மாதிரி உன்னோட வெப்பன்ல இப்போ ரேடியேட் ஆகிற பவர் அது வந்து என்னோட ஜின் பேலோட பவர் தான், நான் தான் டஞ்சனோட கான்கரன்னா, நீ ஜின்னோட ஃபர்ஸ்ட் பவர் யூசர்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஹீனாவோட ஒய்ஃபுக்கும் இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏன்னா அந்த சின்ன பையன் ஜாஃபர் அவனுக்கு எதுவுமே ஆகல, நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல, நான் ரொம்ப பயந்து போனேன். ஆனா கிக்கேருக்காக நீ அவ்வளவு விஷயத்த பண்ணிருக்க, கண்டிப்பா ஒரு நாள் நீ ஒரு கிரேட்டான மேனா மாறுவ. அதே மாதிரி நீ தான் என்னோட ப்ரெஷியஸான ஃபர்ஸ்ட் சைல்டு. இதை கேட்குறான். அவனுக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த போர்ட்டுக்கு அவங்க வராங்க. ஒரு மிகப்பெரிய ட்ரேடிங் கம்பெனியே நம்மளால உருவாக்கியிருப்பானா, அதை பார்த்து அவங்க அப்படி ஷாக் ஆகுறாங்க. அங்க இங்க ஒண்டி அவங்க ஷாக் ஆகல, நம்ம ஹீரோ அங்க விதவிதமா ஜுவல்ஸா போட்டு வருவான், அதுக்கு இன்னும் அவங்க ஷாக் ஆகுறாங்க. அங்க கிங்கும் அவரோட கண்ட்ரிக்கு போவாரா, அதனால இவர் வந்து போற மாதிரி இருக்கு. அதனால அவரு சொல்றாரு, கண்டிப்பா நீ வந்து அங்கேயும் விசிட் பண்ணும். அதே மாதிரி உன்னோட கதைலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை ஒரு புக்கா பப்ளிஷ் பண்ணனா இன்னமும் பங்கமா போகும். ஆனா நீங்க இல்லைன்னா கண்டிப்பா நான் வந்து எவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன், ரொம்ப நன்றி சென்சே. அங்க இதுக்கப்புறம் அவரு போயிடாரு. அங்க நம்ம ஆளுங்களுக்கு புரியல, ஆமா யார் அவரு பார்க்கும் போது ஒரு காமனர் மாதிரி ஒன்றும் எனக்கு தெரியல. அவரு என்னோட சென்சே இல்ல மென்தான மாதிரி, அதாவது சிம்பிளா சொன்னா கிங். கிங்குன்னு சொன்னோன்னே எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சீன்ல ஒரு ஐடியா கொடுத்த மாதிரியே அங்க புக்கை விற்கிறாங்க, அதுவும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க சேல்ஸும் பிச்சுக்குன்னு போகுது. இந்த மாதிரி தான் நம்ம சிந்துபாத்தோட ஜேர்னியும் தொடங்குச்சு. இப்படின்னு இவங்க சொல்ல இங்கேயே இந்த 2 எபிசோட முடியுது. எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.